இந்தியாக்குள்ள இப்படி ஒரு மர்மமான ஏரி இருக்குன்னு உங்களில் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? உலகத்தில் பல மர்மமான விஷயங்கள் இருக்குங்க. பல இடங்களில் ஏலியன்கள் குறித்தும் பல இடங்களில் பேய்கள் குறித்தும் பல தீர்க்க முடியாத மர்மங்கள் உலாவிக்கிட்டு இருக்கு. அப்படியான ஒரு மர்மம் நிறைந்த பகுதி தான் இந்தியா டு மியான்மர் எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மர்மமான ஏரி. என்னடா மர்மம் மர்மம்னு சொல்கிறாங்களே, பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இதற்கு பேரே திரும்பி வர முடியாத ஏரி அப்படிங்கிறது தான். பேர் ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல. நவாங் யங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியை குறிப்பிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியா டு இந்தியா மியான்மர் எல்லை பகுதியில் இந்த ஏரி இருக்குங்க. இந்த கதை இப்போ தொடங்கியதில்லை. 2ஆம் உலகப் போரின் போது இந்த ஏரியின் மீது பறந்த ஒரு விமானி இதை தரை அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய விமானத்தை தரையிறக்க முடிவு செஞ்சுருக்காரு. ஆனால் இது ஏரி அப்படிங்கிறதுனால இந்த ஏரிக்குள்ளே புகுந்த விமானம் காணாமலே போயிடுச்சான், அதுவும் அந்த விமானியோட. அதன் பின்பு பார்த்திங்கன்னா மீட்பு படையினர் என்ன பண்ணுறாங்க, இங்கே அந்த விமானியையும் விமானத்தையும் தேடுதல் பணியில் ஈடுபடுறாங்க. தேட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு இடமா. ஆனால் பாருங்கள், விமானம் கீழே இறங்குனதுக்கான தடயமே அந்த இடத்துல கிடைக்கலையாம். ஆனால் அந்த ஏரிக்குள்ளே தான் விமானி கடைசியாக உள்ளே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரூஃப்ஸ் இருந்திருக்கு. இருந்தாலும் கூட அந்த இடத்துக்குள்ளே போன மாதிரியான தடயம் யாருக்கும் கிடைக்கல. திரும்ப முடியாத அளவுக்கு இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ஏரிக்குள்ளே போயிட்டு யாரும் வரமாட்டாங்க, உள்ளே போய் பார்க்கலாமே, அப்படி இந்த ஏரிக்குள்ளே என்னதான் இருக்குன்னு உள்ள இறங்கி பார்த்துட்டா தெரிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. இந்த ஏரிக்குள்ளே போன யாருமே இது வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லையா. அதனால தான் இந்த ஏரிக்கு பேரே திரும்பி வர முடியாத ஏரி அப்படின்னு வச்சுருக்குறாங்க. பேரில் தான் ட்விஸ்டே. இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்வையும் சொல்கிறாங்க. ஜப்பான் நாட்டு இராணுவ வீரர்கள் சில பேர் பார்த்திங்கன்னா போர் முடிஞ்சதும் நாட்டிற்கு திரும்ப செல்லும்போது இந்த ஏரியின் வழியாக கடந்து செல்ல முடிவு செஞ்சுருக்காங்க. இப்படியாக சென்ற ஒரு கூட்டமே காணாமல் போயிருக்கு. அவங்க இந்த ஏரி வழியாக கடந்து செல்லும்போது மாயமாக மறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு கூட்டமே காணாமல் போயிருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க மலேரியாவில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் எது எப்படியோ இந்த ஏரிக்குள்ளே போன யாருமே இப்போ வரைக்கும் திரும்பி வந்ததே இல்லையா. அதே மாதிரி இந்த ஏரிக்குள்ளே போயிட்டு திரும்பி வராமல் இருக்கிறாங்க இல்லையா, இதற்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முறை இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருவர் பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் மிகப்பெரிய மீன் ஒன்று பிடிச்சிட்டாராம். மீன் பிடிக்கும்போது அதை வெட்டி அவர் இந்த கிராமத்திற்கே விருந்து வச்சுட்டு இருந்தாராம். ஆனால் அந்த விருந்திற்கு ஒரு பாட்டியையும் பேத்தியையும் மட்டும் அவர் அழைக்காம மற்ற எல்லாத்துக்கும், ஊரில் இருந்த எல்லாருக்குமே விருந்து வச்சாராம். இதனால அந்த பாட்டி கோபம் அடைகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, நியாயம் கேட்குறாங்க. என்னை ஏன் கூப்பிடல, என்னுடைய பேத்தியையும் என்னையும் ஏன் அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பாருங்க, பாவம் அந்த வயதான பாட்டியுடைய கோபத்தை பார்த்து ஆத்திரம் அடைகிறாங்க கிராம மக்கள். அந்த பாட்டியையும் பேத்தியையும் ஒரே அடியாக ஊற விட்டே ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த அன்னைக்கு. அதனால் அவமானம் அடைந்த அந்த பாட்டியும் பேத்தியும் என்ன பண்ணுறாங்க, குளத்தில் குதிச்சு செஞ்சுக்கிறாங்களாம். இப்படி ஒரு செய்தி பரவி இருக்கு. அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்ட மறுநாள் அந்த ஏரிக்குள்ள ஒட்டுமொத்த கிராமமே மூழ்கியதால அங்கிருந்த மக்கள் எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம். அன்னையிலிருந்து அந்த ஏரிக்குள்ள யார் போனாலும் அவங்க திரும்பி வரதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கதைகளும் உலாவிக்கிட்டு தான் இருக்குது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு கதை. இதுதான் மனிதர்கள் அந்த ஏரிக்குள்ளே காணாமல் போகிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதையை உண்மையா பொய்யா அப்படின்னு யாராலையும் நிரூபிக்க முடியல. அடுத்து விஞ்ஞானிகளுடைய குழப்பம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல விஞ்ஞானிகள், அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பல விஞ்ஞானிகள்ங்க, கொஞ்சம் பேர் இல்லை, நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் இங்கே இந்த ஏரியில் ஏன் மக்கள் காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதற்கான காரணம் அவங்களுக்கு கூட புலப்படலை, கண்டுபிடிக்க முடியலை. அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஏரி பார்த்திங்கன்னா மர்மமான ஏரியாகவே பார்க்கப்பட்டு வருது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே ரொம்பவே பரபரப்பையும் மர்மத்தையும் இன்றைக்கும் பயத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏரியா அச்சச்சோ பயங்கரமான இடம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்குது. இந்த ஏரியா பற்றி மற்ற யாராவது கேள்விப்பட்டாங்கன்னா அடடா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் சொல்லிட்டு ஒரு போர்டே வச்சிருக்கிறாங்க எச்சரிக்கிறதுக்கு. யாரும் ஏரிக்குள்ளே போயிடாதீங்க, திரும்பி வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான கோட்ஸ் தான் அது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தள்ளி நின்று டூரிஸ்டாக இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடுறாங்க அந்த ஏரியா. உள்ளே இறங்குறது ரொம்பவே பயமான காரியம், அது நம்மளால் ஆகாதப்பா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் ஏரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஏரிக்கு போனால் உங்களுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இந்த ஏரிக்குள்ளே போகணுன்னு ஆசைப்படுறீங்களா என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம அறம் யாதினில் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.